தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 234 தொகுதிகளில் போட்டியிட போறதா சொல்லி வேட்பாளர்களையும் அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காரு. தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க போகுது. மார்ச் 30ஆம் தேதியில இருந்தே வேட்புமனு தாக்கல் ஆரம்பிக்குது. அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சியில 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் பட்டியலை அறிவிச்சிட்டாங்க. இப்போ தாவேகாவும் அவங்களுடைய வேட்பாளர்களை இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க. தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் பெரம்பூர் சட்டசபை தொகுதியிலையும் திருச்சி கிழக்கு தொகுதியிலையும் களமிறங்குறாரு. கட்சியில முக்கிய நபர்களான புசி அண்ணன் டி நகர் தொகுதியிலையும் ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கம் தொகுதியிலையும் போட்டியிடுறாங்க. கோபிச்செட்டிப்பாளையம் சட்டசபை தொகுதியில கே.ஏ. செங்கோட்டையனும், திருச்செங்கோடு தொகுதியில டாக்டர் கே.ஜி. அருண்ராஜும் போட்டியிடுறாங்க. திருப்பரங்குன்றம் சட்டசபை தொகுதியில நிர்மல்குமாரும், எழும்பூர் சட்டசபை தொகுதியில ராஜ்மோகனும் போட்டியிடுறாங்க. லால்குடி சட்டசபை தொகுதியில கூப்பா கிருஷ்ணன், திருப்பூர் வடக்கு தொகுதியில சத்யபாமா, ஆயிரம் விளக்கு தொகுதியில ஜே.சி.டி. பிரபாகரனும், கொளத்தூர் சட்டசபை தொகுதியில வி.எஸ். பாபுவும் போட்டியிடுறாங்க. இந்த சட்டசபை தொகுதிகளில் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ட்டு விஜய் கேட்டிருக்காரு. 234 சட்டசபை தொகுதியில போட்டியிடுற வேட்பாளர்கள்ல 50 வேட்பாளர்கள் கூட தெரிஞ்ச முகங்கள் இல்ல. இந்த நிலையில எல்லா வேட்பாளர்களுக்கும் மக்களோட வாக்குகளை எப்படி விஜய் சேர்க்க போறாரு அப்படின்ற கேள்வியும் எழுந்துட்டு இருக்கு. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் தாவேகாவுக்கு சாதகமா பாதகமா அப்படின்ட்டு நீங்களே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.